வணக்க மக்களே, நான் தான் ஜாக்சன். இந்த வீடியோவில் ஐஎஃப்எஸ்சி அப்படின்னா என்னென்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவைன்னா வெறும் 855 ஆஃபர் போட்டிருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ஆஃபர் சீக்கிரமே முடிய போகுது. இதில் வீடியோ கோர்ஸ், மார்க் டெஸ்ட், பிடிஎஃப் கோர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஐஎஃப்எஸ்சி எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா 2008 பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. ஐஎஃப்எஸ்சினா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபினான்சியல் சிஸ்டம் கோட். அதாவது இது நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒருத்தவங்களுக்கு பேங்க்கில் பணம் ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்கும். அந்த கோடு இருந்தால் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இந்த ஐஎஃப்எஸ்சி கோடுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கோட பிரான்ச்சை, எந்த பிரான்ச்சுன்னு ஐடென்டிஃபை பண்ணுற கோடு, அதுதான் ஐஎஃப்எஸ்சி கோடு. சரிங்களா? இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 11 டிஜிட் கோடு இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 4 பார்த்தீங்கன்னா எந்த பேங்க்கு அப்படின்றத குறிக்கும். மிடில் டிஜிட்டான 0 பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் யூஸ்காண்டி விட்டு வச்சுருப்பாங்க. கடைசி உள்ள அந்த 6 டிஜிட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பிரான்ச்சை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான அந்த டிஜிட் தான். சரிங்களா? ஐஎஃப்எஸ்சி கோடு. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 4 பேங்க்கு, மிடில் 0, லாஸ்ட் 6 பார்த்தீங்கன்னா எந்த பிரான்ச்சுன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காண்டி. இது பார்த்தீங்கன்னா செக்கிலே உங்களுக்கு ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு போட்டு ஒரு 11 டிஜிட் இருக்கும். சரிங்களா? அதில் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் நெஃப்ட்டு, ஐஎம்பிஎஸ், ஆர்டிஜிஎஸ் இந்த மாதிரி ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அவங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு சொல்லுங்கள். எந்த பர்சனுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அவங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அதில் கேட்கும். அதுலேயும் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ 2008 பார்த்தீங்கன்னா அந்த ஐஎஃப்எஸ்சி கோடை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட கேள்வியை பார்த்தீங்கன்னா நான் படிக்கிற அப்போ எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஐஎஃப்எஸ்சி கோடில் எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படின்னு கொடுத்து, எஸ் ஃபார் சர்வீஸு, எஸ் ஃபார் சிஸ்டமு, எஸ் ஃபார் சிஸ்டமேட்டிக்கு, இந்த மாதிரி டிசைனாக ஒரு 4 ஆப்ஷன் எஸ்ஸுக்கு மட்டும் கொடுத்துருந்தான். எல்லாமே இந்தியன் ஃபினான்சியல் சிஸ்டம் கோடு, சர்வீஸ் கோடு, சிஸ்டமேட்டிக் கோடு, இப்படி நிறைய இது இருந்துச்சு. சரிங்களா? இந்த மாதிரி ட்விஸ்ட்டு கொடுப்பாங்க. அதனால் அதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. மறக்காமல் ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஆஃபர் முடிச்சிடும். உங்கள் ஜாக்சன் 10.